ஓம் சிவம். அன்பே சிவம், அனைத்தும் சிவம், முற்றும் சிவம், முடிவும் சிவம், முதலும் சிவம். அன்பே சிவம். நோய் என்பது பூமியிலும் கிடையாது, ஆகாயத்திலும் கிடையாது. மனிதன் நோக்கும் பார்வையிலும் நோக்கும் செயல்களிலும் அவன் பதுக்கும் பொருள்களிலும் இதிலிருந்து தான் நோய் தொடர்ந்தது. காரணம், நடமாடும் பொருள்களை பொதுமக்கள் அவர்கள் எதிர்காலத்தை நினைத்து சிறிய அளவுக்கு சேமித்து வைப்பது குற்றமில்லை. காரணம், அவர்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது அதை அடகு வைத்து அவர் வாழ்க்கையை சரி செய்து கொள்கிறார்கள். ஆனால் இந்த அரசியல்வாதிகள் எதுக்கு அடமானம் வைக்க போகிறார்கள்? இவருக்கு என்ன சேவை உள்ளது? எதற்காக அந்த லஞ்ச பணத்தை வாங்கி கருப்பு பணமாக பதுக்கி வைக்கிறார்கள்? இதனால் ஏற்பட்ட வினை என்ன? இன்றைக்கி செப்டி டேங்க்கு இன்றைக்கி வேகமாக வளர்ந்து வர காரணம் என்ன? இது போன்ற நிலையில்தான் நடமாடும் பொருள்களை சேமித்ததினால் பூமியில் இடைவெளி குறைந்தது, காடுகளை அழிந்தது, மக்கள் தொகை வளர்ந்தது. அதனால் ஏற்பட்ட விளைவுதான் செப்டி டேங்கு. இந்த செப்டி டேங்கில் கொண்டு போகும் கழிவுப் பொருள்களை எங்கு கொட்டுகிறார்கள்? எங்கு கொட்டினாலும் பூமியில் தான் கொட்ட வேண்டும். அந்த பூமியில் மழை தண்ணீர் கரைந்து மீண்டும் எங்கு செல்ல வேண்டும்? குடிநீரிலும் கலக்க வேண்டும், ஆற்றிலும் கலக்க வேண்டும், கடைசியில் கடலிலும் கலக்க வேண்டும். அதில் உப்பிலும் மனிதன் உண்டு வாழ வேண்டும், குடிநீரிலும் குடித்து தான் வாழ வேண்டும். எந்த பொருள் உண்டாலும் அதில் உரமாக வாழத்தான் வேண்டும். நோய் எவ்வாறு போகும்? இதற்கு என்ன வழி? இதுவரை இன்று வரை பூமியில் இடைவெளி இருந்தது, வாழ்ந்து வந்தீர்கள். இன்று பூமியில் இடைவெளி வேகமாக குறைந்து வருவது நன்கு அறிந்து இது போன்ற குற்றங்களை செய்வது எவ்விதத்தில் நியாயம்? ஆகினால் இந்த அரசியல் தேவையா என்பது கேள்விக்குறியாக உள்ளது. இந்த அரசினால் நமக்கு என்ன பயன்? மக்களுக்கு என்ன பயன்? மக்களுடைய வரி பணத்தை வாய்ந்து கொண்டு வருகிற மூடர்கள், அதாவது தன்னம்பிக்கை இல்லாதவர்கள். அதனால் தான் எதிர்காலத்துக்கு 10 தலைமுறைக்கு இன்னும் 100 ஆண்டு காலம் வாழ்வேன், 100 ஆண்டு காலம் என் ஆட்சி வாழும் என்று ஒருவன் உரைத்தான், மூடன். அதே போன்று தான் எதிர்காலத்துக்கு 100 ஆண்டு காலத்துக்கு தேவையான பொருள்களை சேமித்துள்ளான். ஆனால் அதில் ஒரு சட்டம் உள்ளது, அவனுக்கு தெரியவில்லை. அந்த மடையனுக்கு இவன் வாங்கும் சம்பளத்தில் இவ்வளோ பொருள் சேமித்துள்ளானே, இதுக்கு ஒரு சட்டம் வருமா என்பது யோசிக்கவில்லை. இதுக்கும் ஒரு சட்டம் உள்ளது, அது வந்தே தீரும், அன்று புரியும். உங்களுடைய சொத்துக்கெல்லாம் எங்கிருந்து வந்தது, எப்படி வந்தது, எத்தனை தலைமுறையாக வாழ்ந்தீர்கள், ஒவ்வொரு தலைமுறையிலும் உங்களுடைய செலவு என்ன, உங்களுடைய பிள்ளைகள் செலவு என்ன, உங்களுடைய இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையுடைய செலவு என்ன, அனைத்துக்கும் கணக்கு உள்ளது இறைவனிடத்தில். அன்று புரியும் உங்களுக்கு, இன்று தெரியாது. ஆனால் நீங்கள் மக்களை மடமையாக்கி வாழ்ந்து வருவது இனி செல்லாது. ஆகினால் திரிந்து வாழுங்கள். இந்த பூமியில்தான் அனைத்து பொருளும் விளைகிறது, பூமியில்தான் உற்பத்தியாகிறது. வானத்திலிருந்து வரும் நீர் பூமியிலிருந்து சென்றாலும் சரி, வானத்திலிருந்து வந்தாலும் சரி, நீர் ஒன்று தான். அனைத்து பசுமைகளுக்கும் ஒரே நீர் தான். ஆனால் எவ்வாறு அது மாற காரணம்? அது இறைவனின் அருளும் என்று சொல்லலாம், பொருளும் என்று கூறலாம். மனித குலம் வாழ்வதற்காக இத்தனை வழிமுறைகள் இறைவன் வகுத்தான். கடல் நீர் உப்பு அல்ல, அதுவும் ஒரு இறைவனுடைய அருள் என்று சொல்லலாம், பொருள் என்றும் கூறலாம். மனித குலம் வாழ்வதற்காக இதையெல்லாம் சிந்திக்காமல் மூட நம்பிக்கையில் வாழ்ந்து கொண்டு ஒரு காலை விடுவது மகா பாவம். காலை விடுவது மகிழ்ச்சி தான். ஆனால் அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? இருபுறமும் கோல் கட்டி அதில் இரண்டு பக்கமும் 2 அடிக்கு கேப் விட்டு அதுக்கு பின்னாடி ஒரு கோல் கட்டி நீட்டாகிவிட்டு மக்களை ஒரு புறமும் மாடு ஒரு பக்கமும் ஓட வைத்தால் அது நன்மையாக இருக்கும். அதை மனிதர்கள் ஓடி பிடிப்பதான் வீர விளையாட்டம். அதில் எத்தனை மனிதர்கள் அடிபடுகிறார்கள், எத்தனை மனிதர்கள் இறந்து போகிறார்கள், அதில் அவர் குடும்பம் என்னாகும் என்று யோசிக்கவில்லை. தூண்டப்படுகிறான் ஒருவன் மடையன். இதெல்லாம் எவ்விதத்தில் நியாயம்? இதுவரையும் கட்சியில் தூண்டப்பட்டு மக்களோடு மோத வைத்தான். இப்போ என்ன செய்கிறான்? மக்கள் செய்யும் வேலையிலே தூண்டப்படுகிறான். ஒருவன் காடு வா என்றது, வீடு போ என்றது.
அவன் மகன் ஒரு கட்சியில் சேர்ந்தான், இவன் ஒரு கட்சியில் சேரப் போகிறான். ஆக இவர்கள் வாழ்வதற்காக எத்தனை வழிகளும் செய்து மக்களை மடிமாக வைக்கிறார்கள். மக்களை மடிமாக வைப்பது இறைவன் ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதில்லை. அதுக்கு ஒரு சட்டத்தை வைத்துள்ளார், விரைவில் வருவான், எதிர்பார்த்து கொள்ளுங்கள். இதை ஐம்புலமும் அடக்கி ஆளும் என்பது ஒரு பழமை உண்டு. ஐம்புலமும் அடக்கி ஆள்வது ஞானிகளே. ஞானிகள் மூலமாக தான் கடவுள் யார் என்று இவ்வுலகத்துக்கு ஆதி காலத்திலும் சரி, இடைக்காலத்திலும் இக்காலத்திலும் சரி வெளிப்பட்டு வருகிறது. அதே போன்று ஞானிகள் ஒழுக்கமாக வாழ்ந்ததினால்தான் இன்னும் உலகம் இயக்கமாகிறது. ஆனால் அந்த அடியார்கள் மூலமாக கடவுள் வழிபட்ட மாதிரி ஒரு அரசியல்வாதி மூலமாகத்தான் மக்களுக்கு நல்வழிப்பட வேண்டும் என்பது ஒரு சட்டம். பாமர மக்கள் பேசுவது கடுமையாகவும் கொடுமையாகவும் பேசுவதெல்லாம் சட்டத்தில் இடம் கிடையாது. அது ஒரு யதார்த்தமான ஒரு பேச்சு. அதுக்கு எந்த ஒரு பொருளும் இல்லை. இறைவன் அதை குற்றமாக எடுத்துக்கொள்வதும் இல்லை. அடியார்கள் செய்யும் செயல்களும் நாட்டை ஆளும் மனிதர்கள் செய்யும் செயல்களும் தான் குற்றமாக கருதுகிறான் இறைவன். அந்த குற்றத்தை இந்த நாடாளும் மனிதர்கள் 100க்கு 70% பேர் குற்றவாளிகள். இதில் சில பேர் பெண் பித்தனாகவும் அலைகிறார்கள், சில பேர் தொட்டும் படாமல் இருக்கிறார்கள், சில பேர் இதே வேலையிலாக செல்கிறார்கள். இவர்கள் செய்யும் வேலை அனைத்தும் திரைப்பட மூலமாக இறைவன் எடுத்து உரைக்கிறான். அதை உணர்ந்தும் அறியாத மூடர்கள் மக்கள் அதை விழித்து கொண்டால் நம்முடைய வாழ முடியாது என்று அவ்வப்போது இலவசமாக பொருள்களை தந்து கொண்டு மக்களை மடைமையாக்கி வருகிறார்கள். இறைவன் ஒருபோதும் ஏற்பது இல்லை. காரணம், பூமியில் இடைவெளி இல்லை. உங்களுக்கு நேரம் கிட்ட நெருங்கி கொண்டு வருகிறது. உங்களையும் மக்களோடு மக்களாக வாழ வைக்க நிலை வருகிறது. காரணம் எவ்வாறு என்று யோசித்து பாருங்கள். முடியவில்லை என்றால் காத்திருங்கள். காலம் விரைவில் வருகிறது. ஓம் சிவம், அன்பே சிவம், அனைத்தும் சிவம்.